ஹாய் ஃப்ரெண்ட். ஷேர் சேட்ல வந்து உங்க கிஃப்ட் சாட் ரூம்குள்ள போனீங்கன்னா, மேல வந்து இந்த மாரி இப்ப ரெயின்போன்னு ப்ளூ கலர்ல காமிக்குதா? இந்த மாரி காமிச்சா மட்டும் உங்க உங்க சாட் ரூம் வந்து ஏஜென்சில இருக்குதுங்கிறது கிடையாது. அது என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலில எந்த ஃபேமிலில வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் உங்க குரூப் வந்து மேல அந்த ஃபேமிலி அந்த ஏஜென்சி பேர் காமிக்குமே தவிர, அந்த ஏஜென்சிக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்க ஏஜென்சில இருக்கீங்களா அப்படின்னு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த 3 டாட் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணீங்கன்னா, இதுல கடைசியா பார்ட்னர் ஹோஸ்ட்ன்னு இருந்துச்சுன்னா, ஏஜென்சில இருக்கீங்கன்னு அர்த்தம். அது அப்படி இல்லாம உங்களது வந்து ரைசிங் ஸ்டார் இருந்தா நீங்க ஏஜென்சில இல்ல. 5வது லெவலுக்கு கீழ 5 கீழ இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல ரைசிங் ஸ்டார் இருந்துச்சுன்னா, நீங்க எந்த ஏஜென்சில வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். 5வது லெவலுக்கு மேல ஆர்கானிக் எஸ்சி ரைசிங் ஆயிடுச்சுன்னா, அந்த குரூப் சேஞ்சே பண்ண முடியாது. இப்படி பாருங்க 3 டாட் கிளிக் பண்ண பார்ட்னர் ஹோஸ்ட் இருக்கு. இது ஒரிஜினல் சர்ச்சர் தான் காட்டுது. இதுல போனீங்கன்னா, உங்க ஏஜென்சி பேரு, உங்க ஏஜென்சி ஃபோன் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே குடுத்திருப்பாங்க. அந்த ஏஜென்சிக்கு நீங்க கால் பண்ணி உங்க சாட் ரூம் லிங்க் அனுப்புனீங்கன்னா, ஏஜென்சிய செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ரோ நான் வந்து ஏஜென்சில தான் ப்ரோ குரூப் ஓப்பன் பண்ணேன். ஆனா எனக்கு மேல வந்து இந்த மாதிரி இப்போ ரெயின்போங்கிறது காமிக்கல அப்படிங்கிறீங்க. ஏன்னு வச்சுக்கங்களேன். ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து ஜஸ்ட் அத வந்து ரிக்வெஸ்ட் குடுப்பீங்க. ஏஜென்சிஸ்க்கு என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு காமிச்சு தரேன். இப்போ ரெயின்போன்னு இருக்கு. ஆனா ஏஜென்சி ஐடி அதனால நான் காமிச்சு தரேன். இந்த ரெயின்போங்கிறத நான் டச் பண்ணேன் அப்படின்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஃபேமிலி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,140 பேர் இருக்காங்க. இந்த 14,140 பேருமே நம்ம ஏஜென்சில இருக்கிறவங்க கிடையாது. நெறைய பேர் சும்மா கிரியேட் குடுத்தவங்க. இந்த ரிக்வெஸ்ட்ல வந்துட்டு ஐடிஸ் வந்து ரிக்வெஸ்ட் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு யாருன்னே தெரியாது. இதெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி விட்டுருவோம். சென்னை அப்போ இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி வரனால இவங்க நம்ம ஏஜென்சி ஹோஸ்ட்டும் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபேமிலில மட்டும் இருப்பாங்க. இவங்க ஒரு குரூப் ஓப்பன் பண்ணாங்கன்னா, அந்த குரூப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேல ரெயின்போன்னு காமிக்கும். இவங்க ஏஜென்சில ஜாயின் பண்ணா ப்ராப்பரா நீங்க ஏஜென்சிக்கு கால் பண்ணி, ஏஜென்சி கிட்ட சொல்லி தான் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி நான் உங்க ஏஜென்சில ஜாயின் பண்ணணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட்னர் கோடு வாங்கி உங்க சாட் ரூம்ல போட்டு ஆட் பண்ணிட்டு, ஏஜென்சி கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அப்புறம் உங்க ஏஜென்சில ஜாயின் பண்ணிட்டேன்னா, நீங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான், அப்புறம் அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல உங்கள ஆட் பண்ணி விட்டுருவோம். அப்படி வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டு அந்த ஏஜென்சில இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுவும் இல்லாம மேபி நீங்களே ஒரு பார்ட்னர் கோடு போட்டு ஜாயின் ஆயிட்டீங்க. இல்லைனா உங்களுக்கே தெரியாம ஒரு ஏஜென்சில ஆட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அந்த பார்ட்னர் ஹோஸ்ட்ல போயிட்டு அவங்க பேரை பார்த்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி, நான் இந்த சாட் உங்க ஏஜென்சில தான் ப்ரோ இருக்குன்ட்டு அந்த பார்ட்னர் ஹோஸ்ட்ங்கிறது நார்மலாவே ஸ்கிரீன்ஷாட் வந்து ஒர்க் ஆகும். அது காமிச்சு தர போறேன். இப்போ ஜஸ்ட் நாங்க இந்த மாதிரி எக்ஸெப்ட் பண்ணி விட்டுருவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேபி வாய்ஸ் குறைஞ்சது தெரியல. இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து பார்ட்னர் ஹோஸ்ட்டில் போனீங்கன்னா இது நார்மலாகவே சும்மாவே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் நார்மலாக ஒர்க் ஆகும். அது அந்த ஏஜென்சிக்கு அனுப்பி உங்கள் சாட் ரூம் லிங்க் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து உங்களை வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின்போ இன்ஸ். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஷேர் சாட் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க ரெயின்போ இன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஷேர் சாட்டை பற்றி வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணி தரோம்.